நல்ல தகப்பனே, நன்மையான வேத பகுதிக்காய் நாங்கள் உங்களை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத பகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. இந்த வேத பகுதியில் உள்ள சத்தியங்களை நாங்கள் பார்க்க உமது அடியான்களாகி எங்கள் கண்களை திறந்தருளுங்க. எங்களுடைய சுய யோசனைகளால் நாங்கள் இதை அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொன்னீங்களே. எங்கள் ஞானத்தை கொண்டு இவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த நாளிலும் கூட இந்த பகுதியில் அப்பா நீர் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீரோ அவைகளையே நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். மனக்கண்கள், ஒவ்வொருடைய மனக்கண்கள் கர்த்தர் திறப்பீராக. எலிசா தன் வேலைக்காரனுக்காக செபித்த போது அவன் கண்களை திறந்தீரே. தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் சத்தியத்தை பார்க்கணும். எங்களை விடுவிக்கிற சத்தியத்தை நாங்கள் பார்க்கணும். எங்களை பரிசுத்தமாக்குகிறோமுடைய சத்தியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கிருபை தாரும். எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம், மனதின் யோசனைகள் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு பிரீத்தியா இருக்கட்டும். நாங்கள் தரை மட்டுமாய் தாழ்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து இருப்போம். எருசலேமுக்காக கண்ணீர் வடித்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of Jesus who wept over Jerusalem. Hallelujah. நாம் இந்த வாரமும் கூட எரேமியா புஸ்தகத்தின் ஒரு பகுதியை தான் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உத்தாசைகளை செய்வார் என்றும், இந்த நாளுடைய சத்தியம் நம்ம எல்லோரையும் நம் இருதயங்களை கர்த்தர் பட்சமாய் திருப்பும் என்பதும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் உங்கள் இருதயங்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்குமானால் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கவனித்து பார்க்கலாம். கவனிங்கள். எரேமியா புஸ்தகத்தை நீங்களும் வாசித்து வந்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் வேகமாய் இந்த நாளுடைய தியான பகுதியை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த எரேமியாவை குறித்து நாம் பார்க்கிற போது, இந்த எரேமியா யார் என்று சொன்னால், மரண தருவாயில் இருக்கிற தேசத்துக்காய் புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி. மறுபடியும் சொல்லுகிறேன், மரண தருவாயில் சிறையிருப்பின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற தேசத்துக்காய் பரிதபித்து புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, a crying prophet for a dying nation is called prophet Jeremiah. இந்த எரேமியா நாம் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாய் நான் வேகமாய் ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லி இந்த நாளுடைய தியானத்துக்கு பகுதிக்கு நேராக உங்களை நடத்த ஆசைப்படுகிறேன். எரேமியா தாயின் கருவில் இருக்கிற போதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி கர்த்தர் எரேமியாவை தெரிந்து கொள்ளுகிறார். வாலிபனாய் இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் எரேமியாவை அழைக்கிறார். தீர்க்கதரிசியாய் இருக்கும்படியாகவும் வேதம் சொல்லுகிறது. இடிக்கவும் பிடுங்கவும் தள்ளவும் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பு நாட்டவும் கட்டவுமே. இது எரேமியா தீர்க்கதரிசி. தொடர்ந்து கவனித்து கேளுங்கள். We see God chose Jeremiah while he was still in the mother's womb and called in his early days and told him, Jeremiah, I am calling you to be prophet, to uproot, to overthrow, and to also break down, and then to build, and then to plant. And Jeremiah said, Father, God, I'm very young. And God said, Jeremiah, do not say you are young, but rather go to the people that I ask you to go, that I command you to go. எரேமியா அழைக்கப்படுகிறான். இந்த எரேமியாவை அழைத்து கர்த்தர் கொடுத்த செய்திகள், கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய இருதயத்தை காட்டி கொடுத்தது நான் உங்களுக்கு சற்று புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு சின்ன கதையாக சொல்லி நான் வேகமாய் செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். கேளுங்கள். ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவர் தன் கண்களில் கண்ணீர் நிறைந்ததாக, அந்த கண்ணீர் நல்லா கேளுங்க. ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் கண்ணீரினால் நிரம்பினதாகவும், அவர் கண்ணீர் தன்னுடைய
கண்ணங்களில் முகத்தில் வழிந்தோடி கொண்டிருக்கிறத ஒரு நபர் பார்க்கிறார். அந்த நபர், ஏனையா ஏன் நீர் அழுகிறீர், உமக்கு என்ன ஆயிற்று, ஏன் உம்முடைய கண்களில் இவ்வளவு கண்ணீரும், ஏன் உம்முடைய முகத்தில் இவ்வளவு ஒரு பெரிய துக்கத்தை நான் ஏன் பார்க்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், நான் எனக்கு நேசமாக ஒரு ஸ்திரியை எனக்காக தெரிந்து கொண்டேன், அவளை நேசித்தேன், அவளை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன், அவளை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டது மாத்திரமில்லாமல் எல்லாவற்றிலும் அவளை நேசித்து அவளோடு கூட இணைந்து, ஏன் அப்படி சொல்ல வேண்டும், இன்னும் சற்று தீர்க்கமாய் சொல்ல வேண்டுமானால், என் இடது கை அவள் தலையிலும் என் வலது கை அவளை சேர்த்தணைத்து கொண்டதுமாய் இருந்த ஒரு உறவு. சரி, நல்லதானே இருக்கு. ஒரு கணவன் மனைவி, ஐயா, ஆமா நல்லதானே இருக்கு உறவு. அப்படிப்பட்ட எனக்காய் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மனவாட்டி என்னை விட்டு தூரமாய் சென்று வேசித்தனம் செய்து விபச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு என் இருதயத்தை உடைத்து போட்டதினால் நான் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது ஒரு கதை. தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் சொன்ன மனிதன் ஆண்டவராகிய தேவன் விபச்சாரத்தினால புருஷனை விட்டு ஓடி போனது இஸ்ரவேல். இப்போ வந்து கேட்டு இவர் இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது எரேமியாவுக்கு. நீங்க பூரா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இட் இஸ் அ lament and wailing of a loving husband about his faithless wife. மறுபடியும் சொல்லுகிறேன், it is a wailing and weeping and crying and lamenting of a loving husband about his faithless wife. நேசிக்கிற, பராமரிக்கிற அன்பான கணவனுடைய கண்ணீர் எதை குறித்து தெரியுமா? உண்மை இல்லாத மனைவியை குறித்த கண்ணீர், உண்மை இல்லாத தன்னுடைய மனவாட்டியை குறித்த கண்ணீர். அந்த கண்ணீரில் அமர்ந்து இருக்கிற போது பெற்றுக்கொண்ட செய்திகள் தான் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இதை அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர். யாரை குறித்து அழுதுட்டு இருக்காரு? இவருடைய மனவாட்டி, இவருடைய மணப்பெண் யாரு? இஸ்ரவேல். யார் வந்து, ஐயா ஏன் ஐயா எதுக்கு இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்க, உங்க முகத்தை பார்த்தா எனக்கும் அழுக வருது, என்ன ஆச்சியா அப்படின்னு கேட்ட ஆள் யாரு? இந்த புஸ்தகத்தை வாசிச்சா உங்களுக்கு அது தெரியும். நல்லா கவனிங்க. இதை நாம் வாசிக்கிற போது, இதைதான் இந்த எரேமியா புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற போது கண்டு கொள்ளலாம். இப்போ நான் தொடர்ந்து இந்த கதையை ஏன் இப்பவே சொன்னேன்னா, தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அந்த மனிதனுடைய இருதயத்தின் துக்கத்தை நான் காட்டப் போகிறேன். அந்த மனிதன் எவ்வளவாய் அழுகிறார், அந்த மனிதன் தான் கடந்து போன ஒரு மனைவியை வெற்றிவிட மனதில்லாமல் எவ்வளவாய் அங்கலாய்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். And you will know how much God is burdened about this faithless wife. நல்லா கவனிங்க, தொடர்ந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்யட்டும். இந்த செய்தியை கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லி அனுப்பினார். பொதுவாக அல்லது அநேகமாக எரேமியா 3 பேருக்கு தன்னுடைய செய்திகளை கொடுத்ததாக இந்த புஸ்தகத்தில் நாம பார்க்க முடியும். He was the last prophet before the nation went into captive. இந்த இஸ்ரவேல் தேசம், அதாவது யூதாவும் எருசலேமும் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் அனுப்பின கடைசி தீர்க்கதரிசியும் கடைசி எச்சரிப்பும் அவைகளே. எரேமியா குறிப்பாக 3 விதமான கூட்டத்துக்கு பிரசங்கம் செய்தார். 1 3P அப்படின்னு எழுதிக்கணும். 3 ஆல்பபெட் P. யாரு தெரியுமா? 1. The message was common for these 3. 1. It is priest. முதலாவது செய்தி யாருக்கு போச்சு? ஆசாரியனுக்கு. 2வது prophet, தீர்க்கதரிசிகளுக்கு. 3வது people, ஜனங்களுக்கு. நீங்கள் இவைகளை பார்க்க முடியும். Can see that basically it was that. First இது எழுதுங்க தம்பி. Jeremiah, a crying prophet to a dying nation. All these things the Lord put in my heart as I meditate on its book. Maybe God can put a little more better version in your heart, but this is what the Lord has put in my heart, and if you want to make a note of it, it's up to you. A crying prophet to a dying nation. Jeremiah was chosen in the womb and called in his early days. When Jeremiah heard God's message, usually the message was for whom? 3 பேருக்கு. யாருக்கு? 1 ஆசாரியர்களுக்கும், 1 தீர்க்கதரிசிகளுக்கும், ஜனங்களுக்கும். இப்படிப்பட்ட இந்த 3 பிரதானமான கூட்டங்களுக்கு தான்
அதிகமாக தேவனாகிய கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் செய்திகளை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறா? யாரெல்லாம் துக்கப்படுத்தி இருக்கிறா? ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும். ஜனங்கள்ல யாரெல்லாம் வருவாங்க? நான் சொல்லவா? மூப்பர்கள் வருவாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வருவாங்க, வைஃப்ஸ் வருவாங்க, சின்ன பிள்ளைங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. எவ்ரிபடி வுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு ஹர்ட் காட். எல்லாரும் தங்களால் கூடுமான அளவு கிரியைகளோடு தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை காயப்படுத்தினதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். கவனிங்க, இந்த மூன்று பேருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்பதற்கு ஆதாரமான வசனங்கள். அதாவது ஒரு இடத்துல பிரீஸ்டுக்கு, ஒரு இடத்துல ப்ராஃபெட்டுக்கு, ஒரு இடத்துல ஜனத்துக்கு. அப்படி இல்லை. செய்தி எடுத்த உடனே யார் பேரெல்லாம் வருவாங்க? ஒரே வசனத்தில் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஜனங்களுக்கும் எரேமியா நீ சொல்ல வேண்டியதாவது. ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஜனங்களுக்கும் நீ சொல்ல வேண்டியதாவது. ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஜனங்களுக்கும் நீ சொல்ல வேண்டியதாவது. இப்படிதான் வரும். 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் வசனம் 1 வசனம் 5, 29ஆம் அதிகாரம் வசனம் 1, 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேகமாய் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராலே என்னவென்று ஜனமாகிலும் தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் யாரெல்லாம் இருக்கிறா? தமிழ்ல ஜனங்களும் தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் இருக்கு. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. prophet or the priest. people, prophet, priest. எப்படி வருது? ஆக்சுவலி ஏன் பைபிள் எப்படி இருக்குன்னா priest, prophet, people. அதான் கரெக்ட் ஆர்டர். ஏன்னா வசனத்தின் படி இது சும்மா சொல்லலை. நான் ஏன் 2-3 வருஷம் கேட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வாசிக்கலாம். இட் இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கப்படும்? கர்த்தருடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வீட்டிலிருந்துனா எங்கேருந்து ஆரம்பிக்கப்படும்? அவருடைய ஆசாரியனிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். தட் இஸ் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ். த மெசேஜ் கம்ஸ் தேர், த ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் தேர், த பிளான் பீங் ரிவீல்டு தேர். யூ see it, it is from there. The priest, the prophet and the people. The message was given. சரி, நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் அதே கதைக்கு வாங்க. இந்த தேவனாகிய கர்த்தர் இருதயத்தில் துக்கம் நிறைந்தவராய், கண்களில் கண்ணீர் வடிந்தோடுகிறவராய். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது மாத்திரம்தான். ஆனால் அவர் கண்ணீர் வடித்ததை நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். இல்லை, அவர் கண்ணீர் வடித்ததையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். நல்ல கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் கண்ணீர் வடித்து இருக்கிற போது எரேமியாவின் இடத்துல சொன்னது என்ன தெரியுமா? எரேமியா, நான் உனக்கு சொல்லுகிறது புறஜாதியார் எனக்கு விரோதமாய் செய்த துரோகம் அல்ல. மற்றவர்கள் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்புவார்களானால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் என்ன சொன்னா? சத்துருக்கள் ஒருவேளை எனக்கு விரோதமாய் எழும்புவாங்கன்னா அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியும். என்னுடைய சொந்த ஜனங்கள், என்னோடு கூட போஜனம் பண்ணவங்க, என்னோடு கூட இருந்தவங்க, என் சொந்த ரத்தம் ஆண்டவரே, இவங்க எனக்கு விரோதமா செய்கிறாங்களே. யாரோ ஒருத்தர் பேசிட்டா நம்முடைய இருதயம் காயப்படாது. நம்ம நம்பி நாம எவ்வளவு நெருக்கமா இருக்கும்னு நினைக்கிற அவங்க நமக்கு விரோதமாய் பேசுகிற போது தான் நம்ம என்ன ஆகும்? உடஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா, ஜனங்கள் அப்படின்னா புறஜாதியாரை குறித்து நான் பேசல. யார் தெரியுமா? என் கண்ணீருக்கு காரணம் எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? ஆசாரியர்களும். யார் எனக்கு முன்பாக நின்று எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய நான் தெரிந்து கொண்டனோ அவர்களும், யார் எனக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தனாய் என் சத்தமாய் விளங்க நான் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளும். உலகத்தில் எத்தனை தேசங்கள் இருந்தால் என்னுடைய சொந்த ஜனம் என்று நான் அழைத்த என்னுடைய எருசலேமின் ஜனங்களும் இவங்க தாயா என்னுடைய துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எரேமியாவை அழைக்கிறான். எரேமியா, நம்ம எரேமியா அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவோம்? புலம்புகிற தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபெட் we say. ஏங்க எரேமியா நீங்க ஏங்க அழுறீங்க? சிலருடைய இருதயம் பார்த்துருக்கிறீங்களா? இன்னொருத்தர் அழுகிறத பார்த்தாலே இவர்களுக்கு அழுக வந்துடும் இல்லையா? மற்றவங்க அழுகிறத பார்க்கிற போது நம்முடைய இருதயமும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடும்.
எரேமியா புலம்பினான், எரேமியா அழுதான், என் கண்கள் குளமாகட்டும், என் தலை தண்ணீராகட்டும் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் சற்று கிட்டே போய் எரேமியாவுடைய கண்ணீரை பாருங்க. அது கர்த்தருடைய கண்ணீர் எரேமியாவின் கண்களிலே. It is God's tears in the eyes of his prophet. நான் வாசி காட்டட்டுமா? 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்லா கேளுங்க, செய்தியை கேட்டுட்டாரு. கர்த்தர் சொல்லுகிறத எரேமியா கண்கள், கர்த்தர் சொன்னதை எரேமியா காதுகள் கேட்டுருச்சு, இருதயம் உணர்ந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ வாசிங்க. என் குடல்கள், என் குடல்களெல்லாம் நோகுது, என் உள்ளம் வேதனைப்படுது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாம இருக்கக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை கேளுங்க, இவன் கர்த்தருடைய இருதயத்தை பார்த்துட்டான், கர்த்தருடைய கண்ணீரை கண்டுட்டான். ஐயோ, இது கர்த்தருடைய கண்ணீர், அவனால் அதை சகித்து கொள்ள முடியல. இந்த கர்த்தருடைய கண்ணீர் பார்க்க 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 தன்னுடைய இருதயத்தில் என்ன ஆகுது? வேதனை கூடுது. அவன் சொல்ல நினைக்கிறான், நான் சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, உங்க செய்தியை சொல்லாம மறைச்சிடலாம், ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் பேசுறேன்னு சொன்னா, உம்முடைய வசனங்கள் எல்லாம் அக்கினியாய் மாறி என் எலும்புகளுக்குள் சேர்ந்து என்னை நான் வெடித்து போவேனோ என்கிற அளவுக்கு என்ன நெருக்குது ஆண்டவரே. நான் பேசித்தான் ஆக வேண்டும், சத்தியத்தை பேசித்தான் ஆக வேண்டும். எனக்கு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, பிரதர் ரொம்ப அதிகமான செய்திகளை சொல்றீங்க நீங்க, இது எத்தனை பேருக்கு புரியும் புரியாது தெரியலையே. நானும் யோசிப்பேன், ஆண்டவரே கொஞ்சமா பிரசங்கம் பண்ணலாமா, குறைச்சி இது பண்ணலாமா, ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிடணுமே. அதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? பிரசங்கத்தை குறைக்க கூடாது, பிரசங்கத்தோடைய காரியங்களை கர்த்தர் காட்டி கொடுக்குற வெளிப்பாடுகளை நிறுத்தக்கூடாது. அப்படி புதுசாக இருந்தால் ஜனங்களை போயிட்டு தனியாக சந்தி ஜனங்களை அவங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை காட்டி கொடு. ஆனால் சபையில் இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த சத்தியத்தை மாத்திரம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? குறைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் சரி, முதல் முறையாக வந்து நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு தமிழ் பூரணமாக புரியாது பிரதர் அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனுடைய பிரசனத்துக்கு வந்து அவருக்கு தாகமாக இருந்து நீ உண்மைக்கு அவரை தேடுகிறதானால் நீ வெறுமையாக மாத்திரம் அனுப்ப என் தேவன் ஒரு நாளும் சித்தம் கொள்ள மாட்டார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னுட்டுன்னு. என்ன காதை கூர்மையாக்கி காத்திருக்கணும், அவ்வளவுதான். It is all that we should open up our ears and sharpen enough to listen what God has for me. Hallelujah. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு செய்திகளை காட்டின பின்பு, தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தின பின்பு எரேமியாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. ஐயோ ஆண்டவரே, என் இருதயம் எனக்குள் நெருக்குகிறது ஆண்டவரே, என் எலும்புகள் எல்லாம் என்னை நெருக்குகிறது ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல. அதுதான் இவன் ஓடி போய் கண்ணீரோட பிரசங்க பண்ண காரணம். அது அவனுடைய கண்ணீர் அல்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தருடைய கண்ணீர் எரேமியாவின் கண்களில். அதான் உண்மை. நல்லா கவனிங்க. என்ன செய்தி கொடுத்தாங்க? யாருக்கு செய்தி? யாருக்கு செய்தி? எரேமியாவை கொண்டு கர்த்தர் யாருக்கு செய்தி கொடுத்தாரு? 3 காரியம் சொல்லணும், சத்தமா சொல்லணும் எல்லாரும். இந்த 3 பேருக்கு செய்தி கொடுத்தாங்க. என்ன செய்தி? கர்த்தருடைய இருதயம் துக்கம். சரி, ரைட்டு, என்ன துக்கம் ஆண்டவரே உமக்கு? நான் நேசித்த என் மணப்பெண் என்று நான் அழைத்த, என்னுடைய மனவாட்டி என்று நான் கருதின எருசலேம் எனக்கு விரோதமா இப்படி செஞ்சிருச்சு, பாகாலுக்கு பின்னாடி போயிடுச்சு, தெய்வம் அல்லாததுக்கு பின்னாடி போயிடுச்சு. சரிங்க ஆண்டவரே, மீட்டுக்கங்க மீட்டுக்கங்க ஆண்டவரே. எரேமியா புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீரே, உம்மால செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை, உம்முடைய ஜனத்தை நீங்க மீட்டுக்கங்க. கர்த்தர் சொல்றாரு, என் துக்கம் என்னால் மீட்க முடியலையே அப்படின்பது அல்ல, என்னால் முடியாதே என்பது அல்ல. என் துக்கம் என்னுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டதில் சிக்கி கிடைச்ச ஜனம் என்பது அல்ல. என்னுடைய துக்கம் இவங்க மேல வச்ச அன்பு கரைஞ்சு போச்சு அப்படின்பதும் அல்ல. என்னுடைய துக்கம் இந்த ஜனங்களுக்கு என்னால் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க கூடாத ஸ்தலத்துக்கு இவங்க போயிட்டாங்க என்பதும் அல்ல. என் துக்கம்
இன்னைக்கும் நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய துக்கம் என்னன்னு தெரியுதா? உங்களை கொண்டு வர முடியாது என்பது அல்ல, உங்களை மறுபடியும் நேசிக்க முடியாது என்பதும் அல்ல, உங்களை மறுபடியும் உயர்த்தி வைக்க முடியாது என்பதும் அல்ல. பழைய நாட்களில் கர்த்தர் உங்களை அழைத்த போது எந்த நோக்கத்திற்கு அழைத்தாரோ அதே நோக்கத்தில் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த என் தேவனால கூடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எதுவும் என் துக்கம் இல்லை. என் துக்கம் என்ன தெரியுமா? என்ன ஆண்டவரே, நான் இப்ப சொன்னாலும் என் ஜனங்க கேட்க மாட்டாங்கப்பா, அவங்க கேட்க மாட்டாங்கப்பா, அவங்க கேட்க மாட்டாங்க. இதான் இந்த நாளுடைய செய்தி. இப்போ செய்தியோட தலைப்பை சொல்லுவேன், ஆனால் பிரயோஜனமா இருக்கும். கேளுங்கள், நாம் கேட்காதவர்கள். லிசன், we do not listen. Listen, we are not listeners. Listen people, we are not listeners. எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க பிரதர்? நாமெல்லாம் கேட்காதவங்க, நாமெல்லாம் கேட்காதவங்க. இதே தலைப்புல கடந்த மாசம் ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ண, ஆனால் இந்த பிரசங்கம் அல்ல. தலைப்பு எடுத்துக்கிட்டேன், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன். I felt moved to preach on this and I'm so sure about it. May the Lord help us. May the Holy Spirit lead us. செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே துக்கம் உங்களுக்கு? சீர்கெட்ட எருசலேமை மறுபடியும் ஸ்திரப்படுத்த முடியாதா? சீர்படுத்த முடியாதா? நீர் யெகோவா ஹோசேனு உருவாக்குகிறவர். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இதெல்லாம் செய்வீங்க தானே? செய்யுங்களே, செய்யுங்களே. உங்க பலத்துல முடியாத ஆண்டவரே? நான் இழந்ததை இப்ப கேளுங்க, என்ன நல்லா செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்க எல்லாரோட பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், பேசிட்டு இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் நீங்க திரும்பியும் கொடுக்க முடியாதா? மறுபடியும் என்னை காலூன்றி நிற்க செய்ய முடியாதா உங்களால? என்னை பரிசுத்தமான ஆக்கி உமக்கு பிரியமா உங்களால மாற்ற முடியாதா? உம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதை நான் ஏதாகிலும் கேட்கிறேனா? கர்த்தர் சொல்லுவார், அப்படி ஏதாவது இருந்தா அடுத்த நொடி நான் சரி பண்ணிடுவேன். அது பிரச்சனையே இல்லைப்பா. இங்க என்ன ஆண்டவர் பிரச்சனை? நான் சொன்னா நீ கேட்க மாட்டப்பா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இது மட்டும்தான் பிரச்சனை. இந்த எரேமியா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஆனால் அதிகமான காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் உங்கள் கண்கள் கண்டிருக்க வேண்டும். உங்கள் இருதயம் அங்கெல்லாம் சற்று தடுமாறி இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் சற்று ஒரு சின்ன பயம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்ன அடிக்கடி வாசித்தம் தெரியுமா? இவர்கள் கேட்கவில்லை, இவங்க கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், உங்ககிட்ட ஆலோசனை இல்லையாப்பா, ஐடியாக்கள் இல்லையா, வழிகள் இல்லையா? வழி இல்லைலாம் இல்லை, வழி உருவாக்கவே எனக்கு தெரியும். ஆலோசனைகள் இல்லாமலாம் இல்லை. சரியான ஆலோசனை கொடுத்து உன்னை அந்த அந்த குழியிலிருந்து உன்னை மேல் தூக்கி நிறுத்த எனக்கு முடியும், என் வல்லமைக்கு ஆகும். அப்போ செய்யுங்களேன். நான் செய்வேன், ஆனால் நான் சொன்னா நீ கேட்க மாட்டிய. கேட்கல தானே, போய் எக்கேடு கட்டு அப்படின்னு சொல்லி போக மனதில்லாம அழுது கொண்டு நிற்கிற கர்த்தரைத்தான் திருச்சபைக்கு இன்றைக்கு ஆவியானவர் காட்ட நினைக்கிறார். எப்படியோ போ, உன்னை என்ன பண்ணிடுறேன் பார்த்துருக்கிறீங்களா, கையை கழுவி விட்டுறேன் போ, எனக்கு இனி உன் மேல சம்மதமே இல்லை, எப்படியோ போ, எழுதி கொடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்ல தேவனுக்கு மனதில்லை. அப்படின்னு தள்ளிவிட தேவனுக்கு மனதில்லை. ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து பார்த்திருப்பீர்களானால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லுவார், நான் தள்ளினது உண்டானால் தள்ளினதுக்கு சீட்டு எங்கே? If I have divorced you, where is the letters? Where is the agreement that I have signed saying that I have divorced you? நான் தள்ளலையே, தள்ள மனது இல்லையே, தள்ள மனது வர மாட்டேனுக்குதே. அப்போ அப்படிதான் இருக்கணும். நீங்க என்னை தள்ளவும் கூடாது, நீங்க சொல்றத நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கு இன்னைக்கு திருச்சபை. கேட்டுக்கங்க, காதை கொடுத்து நல்லா கேட்டுக்கங்க. எப்படி இருந்தாலும் தேவன் அவருக்கு என்ன கழட்டி விட, என்ன கை கழுவி விட, என்ன வேண்டான்னு தள்ளி விட அவருக்கு என்ன இல்லை? எப்படியோ உமக்கு மனதில்லை. அதனால என்ன போச்சு? இன்னும் நல்ல அட்வான்டேஜ் தானே, இன்னும் நல்ல அட்வான்டேஜ் தானே. அப்போ நான் இருக்கிறபடியே இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறபடியே இருங்க.
அருமையான தேவ பிள்ளையே, திருச்சபை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் அவர் என்னை அடிக்க மாட்டார், எப்படி இருந்தாலும் அவர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு மனதில்லை, என்னை வெட்டி போட அவருக்கு மனதில்லை. நான் கனி கொடுத்தாலும் கனி கொடுக்காவிட்டாலும் எனக்காய் பரிந்து பேசுவார். அவர் நான் கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்கலனாலும் சரி, எனக்காக பரிந்து பேசி தோட்டக்காரனிடத்துல, எஜமானிடத்தில் எனக்கு வருஷந்தோறும் இன்னொரு ஆண்டு அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி நாட்களை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே தோட்டக்காரன் தான் சொன்னாரு, எஜமானே இந்த ஒரு வருஷம் சொல்லுங்க, இந்த ஒரு வருஷம் கனி கொடுக்குதா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் ஆண்டவரே, தோட்டக்காரனாகிய நானும் சம்மதிக்கிறேன். எஜமானே உம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறட்டும். ஆதியிலே, அதாவது ஆரம்பத்தில் யோவான் வந்து சொன்னது என்ன? கனி கொடாத மரங்களே பரவாயில்ல விடு, அப்படியே காலத்தை ஓட்டுவோம், அப்படியே காலத்தை தள்ளுவோம், அப்படியே நாட்களை கடத்துவோம், அப்படியே வாழ்ந்து சாதிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற எல்லா மரங்களே, கனி கொடுக்காத மரங்களே, கோடாரியானது உன் வேர் அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இன்னுமுமாய் வெறும் இலைகளை கண்டு பூத்து குலுங்காதே. வேர் அருகில் கோடாரி இருக்கிறதை கண் திறந்து பார்த்துக்கொள். அப்படிப்பட்ட நாள் சமீபமாயிற்று என்பதை இருதயம் உணர்ந்து கொள்ளட்டும். உன் இருதயம் உணர்வு அடையக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா மந்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உன் இருதயத்தை விட்டு விலகட்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தினால நான் செபிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்தி அப்போ? கர்த்தருக்கு பலனற்றவர் அல்ல, கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்க பலன் இல்லாதவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகலையா, குறுகி போகல. உன் சத்தத்தை கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகல. உன் கூக்குரலை கேட்க கூடாதபடி எனக்கு காதுகள் என்ன செவிடாயிடுச்சா? கர்த்தர் கேட்கிறாரு. என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் துக்கம் யாருக்கு புரியும், நான் எவ்வளவு வேதனைக்குள்ள போறேன் தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சொன்னா கேப்பியான்றது தான் பிரச்சனை. கேப்பியா? கர்த்தர் இது எனக்கு மட்டும் கர்த்தர் அப்படி சொல்லியிருந்தா பிரதர், இந்நேரத்துக்கு இந்தியாவைய கர்த்தர் பக்கமா திருப்பிட்டு இருப்பேன் பிரதர். ரைட், சந்தோஷம். இப்ப கூட சொல்லுவாரு, நீ இப்பவும் திருப்பலாம், இந்தியாவை திருப்பிட்டு கர்த்தர் பக்கமா திருப்புங்க. கர்த்தர் உனக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், உன் கூட துணையா நிற்பேன். ஆனா அவர் சொன்ன கேப்பியான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஒரு சின்ன சபை ஆலோசனைக்கு உன் செவிகள் திறக்கிறது இல்லை. ஒரு சபை மூப்பர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நீங்க சொல்றது சொல்லுங்க, நாங்க செய்யறதை நாங்க செஞ்சுக்கிட்டு போறோம். பாருங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. நான் எப்பவுமே திருச்சபை ஆகிய உங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறேன். என்னன்னுட்டு, யார் சொன்னாலும் இதுல இருக்கான்னுட்டு பார்க்கணும். இருந்தா கேட்கணும். கேட்பீங்களா? நான் இதுல தான் இருக்கிறத காட்டுறேன். கேட்க உங்களுக்கு மனது இருக்கா, தைரியம் இருக்கா? நாங்க எங்க கணவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள்லாம் என்னது, ராஜ வம்சம், நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும். மேட்ரியார்க்கெல்லாம் ஆகாது. இல்லை, யார் சொன்னாலும் சரி இதில் இருக்கான்னு கேளு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதில் இருக்கான்னு கேளுங்க. வைஃப் பீயிங் சப்ஜெக்ட் டு ஹஸ்பண்ட் இஸ் நாட் த சைன் ஆஃப் வீக்னஸ். உன் மேன்மை அதுதான், தெரியுமா உனக்கு? உன்னுடைய மேன்மை அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கு. It's not being subject to husbands is not weakness. Is not that saying unequality. இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. This is equality. ஆனால் ஆர்டர் என்ன? ஹஸ்பண்ட் then comes wife. Now this is order. புரிஞ்சுக்கங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்போ அது செய்தி இல்லை, நாம் தொடர்ந்து போவோம். அப்போ தொடர்ச்சியான காரியம் என்ன? கர்த்தருடைய துக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினது அல்ல, இவர்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கறதில்ல. இதுதான் பெரிய காரியம். கர்த்தருடைய இருதயத்தில் இருந்த ரொம்ப பெரிய துக்கம். நான் இந்த முழு புஸ்தகத்தை வாசித்த இடத்திலெல்லாம் கூடுமான அளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் people did not listen, not listened அப்படின்னு தேவன் எத்தனை முறை இதை துக்கமாக பேசுகிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். வேகமாக எழுதுங்க பார்க்கலாம்.
Listen, we are not listeners. Some examples or some verses for it. Jeremiah chapter 5 verses 20 to 22. எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 20 தொடங்கி 22 வரை. எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 10, வசனம் 17, 19. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 24ஆம் வசனம், 26, 27. அடுத்தது 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Chapter 9 verses 13. Chapter 11 verses 7, verses 8, verses 10. Chapter 11 verses 7, verses 8, verses 10. Chapter 12 verses 17. Chapter 12 verses 17. Chapter 13 verses 10. Chapter 13 verses 10, verses 11, verses 17. Chapter 17 verses 23, verses 27. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 27ஆம் வசனமும். ரைட். அடுத்து 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் Jeremiah chapter 19 verses 15. அடுத்தது chapter 22 verses 21. அதோட சேர்த்து தம்பி 22, 21 இருக்குல்ல, அதோட ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டு கண்டினியூஷனுக்காக இதை எழுதணும். 32 chapter verses 30. verses 30. 32 chapter verses 30. இப்போ கீழே எழுதிக்கங்க தொடர்ந்து. கண்டினியூ ரெகுலர்லி. ஓகே. 25th chapter verses 4, 7, 8. 25th chapter verses 4, verses 7, verses 8. 26th chapter verses 3, verses 4, verses 5. 26ஆம் அதிகாரம் 3, 4, 5. 29ஆம் அதிகாரம் 3, 4, 5. Next 29th chapter verses 19. 32nd chapter verses 23 and 33. 34th chapter verses 14 and 17. 35th chapter verses 13 to 17. 37th chapter verses 2. 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 38th chapter verses 15. 40th chapter verses 3. 44th chapter 44ஆம் அதிகாரம் வசனம் 5, வசனம் 16, வசனம் 23. தேங்க்யூ தம்பி. இதெல்லாம் வாசிங்க. என்ன சொல்லும் தெரியுமா? எத்தனை வசனங்கள் இருக்குது? அந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை வாசித்தீங்கன்னா என்ன கண்டென்ட் இருக்கும் தெரியுமா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். we are not listeners. நாம் கேளாதவர்கள், சொன்னாலும் கேட்காதவங்க. சொல்ல கர்த்தருக்கு இங்கே பலன் இல்லையோ, ஞானம் இல்லையோ, வல்லமை இல்லையோ அல்ல, சொன்னாலும் கேட்காதவங்க நாம. கர்த்தர் இது ஏன் செய்யலை, அதை ஏன் செய்யலை, இப்படி ஏன் செய்யலை, அப்படி ஏன் செய்யலை? செய்வார். சொன்னால் கேட்பியா? அது முடியாது. நான் செய்கிறத செய்கிறேன், கர்த்தர் அதையும் தாண்டி செய்யணும். அப்படி செய்ய முடியாது. அதான் தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் கண்டிஷன் போடலைங்க. அதுதான் அவருடைய நேச்சர். he cannot get compromised with evil. he cannot make an agreement with the darkness. புரியுதா உங்களுக்கு? என் பிள்ளை துன்மார்க்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தானே, அதனால நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். it is against his own nature. he will not do it. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கர்த்தர் அழுறார். எனக்கு கொடுக்க வல்லமை உண்டு, கொடுக்க மனது உண்டு, கொடுக்க திராணி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் வாங்கி கொள்ள என் பிள்ளைக்கு மனதில்லையே, வாங்கி கொள்ள என் பிள்ளைக்கு எண்ணெய் இல்லையே. அதுதான்ப்பா ரொம்ப துக்கமாக இருக்கு. அதான் கர்த்தருடைய ரொம்ப பெரிய துக்கம். இப்போ பாருங்களேன், ஒருவேளை கர்த்தர் பலன் இல்லாதவர், கர்த்தர் நம்மை மீட்க திராணி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி
நாம் மீட்கப்படலைன்னா பரவாயில்ல, என்னங்க பண்ணுறது, எங்கள் அப்பாவுடைய பலன் அவ்வளோதாங்க. எங்க உங்களை மீட்க முடியல அவங்க கர்த்தர், எங்கள் கர்த்தருடைய பலன் இவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க அவரால் செய்ய முடியும். 2 முறை தூக்கி எடுக்க முடியுங்க, அவ்வளோதாங்க அவருடைய பலன். ஐயோ, அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அது உண்மை இல்லையே. நம்முடைய தேவன் சகலத்தையும் தன் புயத்தில் வைத்து ஆளுகை பண்ணுகிறவர். அதனால தான் எரேமியாவை பார்த்து கேட்குறாரு, என்ன வசனம் வாசிக்கலாம், 32:17 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, பாருங்களேன், இஸ் தேர் இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ டு டூ. Jeremiah chapter 32 verses 27. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இப்ப பாருங்களேன், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க பிள்ளைகளை குறித்த என்ன பிரச்சனை, உங்க எதிர்காலங்களை குறித்த என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை இடது கையில வைங்க. இப்போ வலது கையில பாருங்க வசனம், எரேமியா 32:27 என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறேன். என் பிள்ளையே, என் அருமையான நேசமே, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? உண்டா? நீங்க சொல்லுங்க. உங்க பிரச்சனை இடது கையில வச்சிருக்கிறீங்களா? இப்போ இந்த வலது கையில இந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க சொல்லுங்க, இது கர்த்தர் சொல்லுகிறது. நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஐயா, இப்பவுமா விசுவாசம் வரல உங்களுக்கு? உன் பிரச்சனை ஒரு பக்கம் இடது கையில, வலது பக்கத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு வசனம் 32:27 வசனம் சொல்லுது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா, நீ சொல்லுப்பா அப்படின்னு கர்த்தர் உன் பிரச்சனை இடது கையில வச்சிருக்கிறல்ல, உன்னை பார்த்து கேட்கிறார், என்ன பதில் சொல்லுவேன்? தெரியல ஆண்டவரே, தெரியல ஆண்டவரே. தெரியலையா? கர்த்தரை குறித்து தெரியல, தெரியுமா தெரியாதா? அப்ப இப்ப பதில் சொல்லுங்க. கர்த்தர் கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? இல்ல ஆண்டவரே, உம்மால கூடாதது ஒன்றும் இல்லப்பா. நாங்க பாட்டெல்லாம் பாடுவோமே, உங்களுக்கு தெரியாதா? உமா எல்லாம் கூடும்னு நாங்க பாடுற ஆட்கள் ஆண்டவரே. சரி, என்னால கூடும். அப்ப ஏன் இன்னும் நீ குழியில உட்கார்ந்து இருக்கிற? தூக்கி தான் விடுங்களேன், நான் சொல்லுவேன். ஆனா நீ கேட்க மாட்டியே. நான் சொல்லுவேன்பா, இப்பவும் சொல்லுவேன். இன்னைக்கும் உன் பிரச்சனையை மாற்ற என் கர்த்தரால முடியும். சும்மால பேசல, உண்மைக்கு முடியும். ஆனா உனக்கு ரெடியா? நீ ரெடியா? உனக்கு அந்த வழி இருக்குமா? உனக்கு அந்த விருப்பம் இருக்கா? பிரதர், கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் என் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுவாரா பிரதர்? கர்த்தர் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்பாரா? என்னை கை தூக்கி எடுப்பாரா பிரதர்? நீ எந்த, மறுபடியும் சொல்றேன் கேளுங்க, நீங்க எந்த குழியின் ஆழத்தில் இருந்தாலும் என் கர்த்தர் தூக்கி எடுக்கக்கூடாத ஒரு குழியை சாத்தான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தூக்கி எடுக்க தேவன் சித்தமா இருக்கிறார், வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சகலத்தையும் மறுபடியும் புதிதாக்கி இருந்தது போலவே வைக்க, வசனத்தின்படி சொல்றேன், மறுபடியும் வைக்க அவர் தேவனா இருக்கிறார். ஆனா சொல்லுவேன், ஆனா சொன்னா நீ கேட்க மாட்டியப்பா. இது உனக்கு பழக்கம். என்ன பழக்கம்? கேட்காம கேட்காம கேட்காமவே இருக்கிறது உனக்கு பழகி போச்சு. அதனால யார் என்ன சொன்னாலும் இப்போ உன் செவிக்குள்ள அது ஏறாது. நல்லது தானே சொன்னா, எனக்கு பிடிக்கல, காதுல வாங்கல. பாத்தியா? 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தங்கச்சி வாசிக்கிறாங்க. நான் உங்களிடத்தில் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களை ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் செவி கொடுக்காம போயிட்டீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னப்பா, நீ தான் கேட்கல. எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் கேட்கும்படி நான் யாவரோடும் பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாததா இருக்கிறது, அவர்கள் கேட்க மாட்டாங்க. அடிக்கடி வசனங்களை அனுப்புவார் கர்த்தர். எத்தனை செய்திகளை கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்து அனுப்பினார். எரேமியா ஒவ்வொரு முறையும் வந்து, என் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய எருசலேமே, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற நகரமே,
கர்த்தருடைய கூக்குரலை கேளுங்க, கர்த்தருடைய அழுகுரலை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்காய் அழுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் மார்பு துடிக்கிறது. உங்களுக்கு புரியலையா? கேட்கலையா? கேட்கல. நாங்க பிஸியா இருக்கிறோம், நாங்க கேட்கல, எங்களுக்கு கேட்காது. we are not able to hear God. கர்த்தர் சொல்ல, நான் சொல்லுவேன் ஆனா கேட்க மாட்டாங்களே, நான் சொல்லுவேன் கேட்க மாட்டாங்களே. இது அன்னைக்கு இருந்த துக்கமா இல்லை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு இருக்கிற துக்கமா? மனசாட்சி மேல கையை வச்சு நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்துல உண்மையை சொல்லணும். அன்னைக்கு இருந்த துக்கம் பிரதர், இது எரேமியா நாட்கள்ல பாவம் என்ன கஷ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க கர்த்தரை. இந்த ஜனங்கள்லாம் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை நாம் அப்படிதான் குறை உள்ளவர்களாய் பார்ப்போம். பாருங்க இந்த ஜனங்களை பாருங்க, இந்த ஜனங்களை பாருங்க. ஏதோ இப்படி கையை வச்சுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, அதுக்கு பயம்னு ஒன்று இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க ஆவியான ஒரு வாசம் பண்றார், அந்த பயம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு பட்ட துக்கமா, இன்றைக்கு இந்த மனவாட்டிக்காக படுகிற துக்கமா? சத்தமா சொல்லுங்க. ஆமையா, அதான் உண்மை. இல்லை பிரதர், நான் கர்த்தருக்கு எப்போதும் செவி கொடுத்து வாழ்ந்திருக்கிறேன், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வசனத்தின்படி எனக்கு கர்த்தர் எவ்வளோ அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். உனக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார். இப்போ கேட்கிற நீ போய் கேட்காதவர்களுக்கு சொல்லு, கேட்கிற நீ போய் கேட்காதவர்களுக்கு சொல்லு. எரேமியாவுக்கு காது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒரு செய்தியும் விடலை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், எரேமியா, do not even omit one word. And he just took every word there. He did not forgot even one word. கவனித்து பாருங்க, ஒன்றையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் கொண்டு போய் சொன்னான். ஏன்? அவனுக்கு காது கேட்குது. இங்க பிரச்சனை கேட்காதவங்களுக்கு தான். காது பிரச்சனை இல்லைங்க, கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? The question is not if you can hear, the question is if you would listen. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கேட்குதா சத்தம் கேட்குதான்றது அல்ல, சொன்னதை கேட்குறீங்களா என்பது தான் கேள்வி. அடுத்து வாசிக்கலாம் வேக வேகமாக 1-2 வசனங்கள். இன்னும் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. They will not listen. கவனிங்க, நாம் கேட்காதவர்கள். இந்த கேட்காதது எப்படி இந்த குணம் நமக்குள் ஒட்டி கொண்டுச்சுன்னு தெரியுமா? நம்ம சொல்லுவோம், என் மேல் கண்ணை வைத்து நான் போக வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவர், ஆலோசனை கொடுங்க. ஆலோசனை கர்த்தரே கொடுப்பார், நீ கேட்பியா? கேட்பியா? இது பழக்கம் நமக்கு ஒட்டிக்கிருச்சு. எப்படி தெரியுமா? நான் காட்டி கொடுக்குறேன், வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை வாசித்து நான் அழுதது உண்மை. வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்றாய், உன் சிறு வயது முதல் என் சத்தத்தை கேட்காம போகிறது தான் உன் பழக்கம். என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போதுலேருந்து சர்ச்சுக்கு வரீங்க? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு வரோம். நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. என் தாத்தா கிறிஸ்தவன், என் அப்பா கிறிஸ்தவன், நாங்கள் கிறிஸ்தவங்க, என் பிள்ளை கிறிஸ்தவங்க, அவன் பிள்ளை கிறிஸ்தவங்க. 6 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். வெரி குட். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தது எம்மாத்திரம்? எம்மட்டும் செவி கொடுத்து இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிறு பிராயம் தொடங்கியே கேட்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறது என்னவென்பது இன்னும் வசனம் சொல்லுது. என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி செய்தியோடு கூட வந்தால், அது எரேமியாவில் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி செய்தியோடு வந்தால் ஜனங்கள்லாம் வருவாங்க. வாங்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், வாங்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், என்னமோ செய்தி கொண்டு வந்திருக்கிறார், வாங்க போவோம். வருவாங்க, கேட்பாங்க, மறுபடியும் எங்கே இருந்தாங்களோ அங்கவே போவாங்க. தெரியுமா? வேகமாக சொல்கிறேங்க, கவனித்து கொள்ளுங்க. இதெல்லாம் செய்தியுடைய பகுதி அல்ல, இருப்பினும் புரிந்து கொள்ள சொல்கிறேன். மலாக்கி புஸ்தகத்துக்கும் மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயுக்கும் 400 வருஷம் காலங்கள் என்று சொல்லப்படுது. இந்த 400 வருஷத்துல யாருக்கும் கர்த்தருடைய வசனம் உண்டாகலை. திடீர்னு வனாந்திரத்தில் ஒருத்தனுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாயிருச்சு. அவர் பேர் யோவான் ஸ்நானகன். ஜனங்க எல்லாம் ஓடுனாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு இப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கா, வாங்க கேட்கலாம், ஓடலாம். எல்லாரும் வந்தாங்க.
வசனம் சொல்லுது, எருசலேமிலிருந்து, யூதேயாவிலிருந்து மற்றும் சுற்றுப்புறத்தில் இருந்த from all districts people came to John the Baptist in Jordan, at the river Jordan. யோர்தான் நதி அண்டையில் எல்லாரும் வந்து கூடுனாங்க. ஏன்னா அவருக்கு என்ன உண்டாயிருக்கு. ஆனா எத்தனை பேர் கேட்டாங்க? அந்த ஜனங்களை பார்த்து தான் யோவான் சொன்னாரு, வெறியின் பாம்பின் குட்டிகளை. ஏன் அப்படி சொன்னாரு? தேங்க்யூமா. ஏன்னா காது கேட்காது. நீங்க பிசாசுக்கு பிள்ளைகள், நீங்க ஆபிரகாமுக்கு குமாரர்கள் என்று சொல்லிக்காதீங்க. ஏன்? உங்களுக்கு காது இல்லை, சொன்னாலும் கேட்காது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ். உங்கள் இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறதோ அதனாலேயே பேசுவீங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. காது கேட்காது. கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. இவன் ஆதியிலேருந்தே யாருக்கு செவி கொடுத்து வந்தவன்? பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த காதுகள் விளங்காது, கேட்காது. உலகத்தோடைய பாடல்கள் ஒரு முறை கேட்டா அப்படியே பாட தெரியும் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு. ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே அது கேட்க தெரியும் அவங்களுக்கு, காதுக்கு வரும். இதெல்லாம் அறிந்து கொள்ள தெரிஞ்சிருக்கிறவன் இருதயத்துக்கு உனக்காய் கடந்து துடிக்கிற கர்த்தருடைய இருதயத்தின் சத்தம் உனக்கு தெரியாது. அவருடைய கூக்குரல் உனக்கு தெரியாது. அவருடைய அங்கலாய்ப்பு உனக்கு தெரியாது. அவருடைய அழுகையின் சத்தம் உனக்கு கேட்காது. பிகாஸ் we do not have ears. எப்பத்திலேருந்து இல்லை இந்த காது? எப்பத்திலேருந்து இல்லை? அப்பத்திலேருந்தே இல்லைங்க. இப்போ அதுக்கு கண்டினியூஷனாக இருக்கிற வசனத்தை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேகமாய். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் எருசலேமின் யூதா புத்திரர்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு இருக்கு. என்ன? கர்த்தர் சொல்லுகிறத கேட்க மாட்டான். சின்னதுலேருந்தே அந்த பழக்கம் தான். கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டான். சின்னதுலேருந்தே அந்த பழக்கம் பழகிட்டான். இப்போ மாற்றிக்க முடியலை. புரியுதா உங்களுக்கு? கேளுங்க. நாம் கேட்காதவர்கள். வேகமாய் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். போதும், மற்ற வசனங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களிடத்தில் கர்த்தருடைய வேலைக்காரனாய் கேட்கிறேன். நீங்கள் தயவாக வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை வாசிங்க. இவைகள் மிக மிக முக்கியமே. இவைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு அவசியம். நீங்கள் வாசிங்க. எத்தனை முறை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இத்தனை முறையும் கர்த்தர் என்ன தான் சொல்கிறாரு? சத்தமாக சொல்லுங்களேன். நாம் கர்த்தர் சொல்லுகிறத கேட்காதவர்கள். இந்த செய்தியை கர்த்தர் எரேமியாவிடத்திற்கு மாத்திரமல்ல, இந்த எரேமியாவுக்கு முன்பாக வந்த ஏசாயாவை கொண்டும் ஜனங்களுக்கு சொன்னார். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2 தொடங்கி 9. Isaiah chapter 66 verses 4, 65 chapter verses 2, chapter 1 verses 2 to 9. ஐசையா மூணுமே ஏசாயாவை கொண்டும் கர்த்தர் சொன்ன அந்த செய்தி தான். வாசிங்க. நான் கூப்பிடுறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆள் இல்லை. 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நலமல்லாத வழியில தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் கையை நீட்டுற அவர்களுக்கு கேட்க மனதில்லை. இது ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தகப்பன் எரேமியாவையோ ஏசாயாவை கொண்டு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை கொண்டும் சொன்னது அதுதான். என்ன சொன்னாரு? மத்தேயுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயாவை கொண்டு சொன்ன செய்தியும் அதுதான், எரேமியாவை கொண்டு சொன்ன செய்தியும் அதுதான், இயேசுவை கொண்டும் சொன்ன ஒரு செய்தி அதுதான். என்னது? 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, நான் அனுப்பின எரேமியா, ஏசாயா எல்லா தீர்க்கதரிசிகளையும் வெறுத்து தள்ளி சிலரை கொலையும் செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. கேளுங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ளே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய்
நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி என்னோடு கூட சேர்த்து கொள்ள நினைத்தேன், மனதா இருந்தேன், உனக்கு மனதில்லைப்பா, உனக்கு மனதில்லை. புரியுதா உங்களுக்கு? கூட்டி சேர்த்துக்க மனசு எனக்கு இருந்துச்சு, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடி வந்து என் அடைக்கலத்துக்குள்ள சேர்ந்துக்க. ஆமா, வழி இல்லாமலாம் இல்லை, வழி இருக்கு, ஆனா அதுக்கு உனக்கு செவி கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ வாங்க, இதுதான் நாம கேட்காதவர்கள். எரேமியாவை கொண்டு கர்த்தர் இதை தான் சொல்ல சொன்னார். எப்பா எரேமியா, போய் சொல்லு, என் ஜனங்கள் கேட்காதவர்கள் என்று போய் சொல்லு. நான் போய் சொன்னா கேட்பாங்களா ஆண்டவரே? இப்போதானே செய்தி கொடுத்தேன். என்ன செய்தி? கேட்காதவங்க. நீ போய் சொல்லு. கேட்க மாட்டாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்களே, இருந்தாலும் போய் சொல்லிடு. ஏன் ஆண்டவரே? நாளைக்கு அவங்க வந்து சொல்லக்கூடாது, என் ராஜ்யத்தில் என் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று என்ன சொல்லக்கூடாது? நீங்க மட்டும் ஒரு எரேமியாவை அனுப்பியிருந்தா ஆண்டவரே எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துட்டுக்குவோம். ஐஸ்வர்யவான் சொன்ன மாதிரி, எனக்கு மற்ற 5 சகோதரர்கள் உண்டு ஆண்டவரே, இந்த லாசருவை கொஞ்சம் அனுப்பினா, ஆபிரகாமே இந்த லாசருவை நீர் அனுப்புவீரானால் என்ன ஆகும்? என் 5 சகோதரர்கள் ரட்சிக்க. அங்கே மோசேக்கும் எரேமியாக்கும் அங்கே இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இவங்க செவி கொடுத்தா போதும், இவங்க பிழைத்துப்பாங்க. செவி கொடுக்கட்டும். கேளுங்க, நல்லா கேளுங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அருமையான தேவ திருச்சபையே, கேளுங்கள். நாம் கேட்காதவர்களோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களா? அவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற துடிப்பு. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் வந்த நோக்கம் என்ன? 2 பாட்டு பாடுவோம், உக்காருவோம், நீங்கள் முடிச்ச உடனே போயிடுவோம். அந்த ஜனங்களை போல ஆயிடும். இந்த லைனா லிஸ்ட் ஏன் தெரியுமா? அது லைனாவும் போட சொன்னேன் நான். நீங்க பாருங்க, எத்தனை வாரம் நாம வந்திருப்போம், எத்தனை செய்தி நாம கேட்டிருப்போம், எத்தனை தலைப்புகளை நாம கேட்டிருப்போம், எத்தனை வசனங்களை கேட்டிருப்போம், எத்தனை முறை கண்ணீரோட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஏதாகிலும் செய்யுமப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி போயிருப்போம். மறுபடியும் வருகிற போது எந்த நிலையில் வந்திருப்போம். இது எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னதை எரேமியா ஒரு வார்த்தையும் குறைக்காமல் பாருக் என்கிற ஒரு சகோதரனோடு துணை கொண்டு அத்தனையும் எழுதி வைக்க எரேமியாவால் கூடுமானால், என் வேதம் சொல்லுகிறது, அவர் ஞாபக புஸ்தகம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று உண்டு. எல்லாவற்றையும் அவர் சொல்லுங்க எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்திருக்கிறார். லிஸ்ட் எடுப்பாங்க, டேட் சொல்லுவாங்க. ஜூன் 30, 2024 கேட்கல, ஜூன் 18, 2024 கேட்கல, மே 21, 2019 கேட்கல, 2017 கேட்கல. அடுத்தது கடைசி என்ன சொல்லுவாங்க? அவங்க வாலிப நாட்கள் தொடங்கி இது வரைக்கும் கேட்கக்கூடாதபடி அவங்க இருப்பது அவங்களுடைய வழக்கம். You see that? Listen, we do not listen. இதான் இந்த ஜனங்க. இப்போ கர்த்தர் இந்த ஜனங்களை எவ்வளோ நேசிக்கிறார், ஆனால் இந்த ஜனங்க எப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்பதை ஒரு 3 உதாரணங்களை கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்தது உங்களுக்கு காட்ட ஆசைப்படுறேன். இப்போதான் செய்திக்குள்ள கடந்து போறோம். 13ஆம் அதிகாரம் ஒரு உதாரணம். புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என் ஜனங்கள் எனக்கு கேட்பதில்லை, நான் சொல்லவும் பலப்படுத்தவும் அவர்களை வழி நடத்தவும் எனக்கு திராணி உண்டு, ஆனால் கேட்க ஜனங்களுக்கு மனதில்லை. நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரே? ஏன் அவங்க கேட்கறதுன்னு சொல்றாங்க? எரேமியாவுக்கு கொடுத்த அநேக செய்திகளில் 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். முதலாவது 13ஆம் அதிகாரம். புரியுதா உங்களுக்கு? I would repeat again. The pain and agony of a loving husband over his faithless wife was the message. The pain and agony of a loving husband over his faithless wife was the message. God's pain was the message. To express this message, God showed many illustrations to Jeremiah. மறுபடியும் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், கேளுங்க. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், அதை தமிழ்ல பிரசங்கம் பண்றான். கவனிங்க. ஒரு மணவாளன், நல்ல கவனிங்க, உண்மையற்ற மணவாட்டியை குறித்து அங்கலாய்க்கிற மணவாளனுடைய இருதயம்தான் செய்தி. இந்த செய்தியை எரேமியாவுக்கு கொடுக்கிற தேவன்
பல உதாரணங்களை காட்டி சொல்றார் செய்தியை. புரியுதா உங்களுக்கு? ஒரு மணவாளன் தனக்கு உண்மையா இல்லாத மணவாட்டியை குறித்து அழுது புலம்பி இருதயத்தில் வேதனைப்படுகிற தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு காட்டுறார். அதை காட்ட 3 உதாரணங்களை எடுத்து காட்டி கொடுக்கிறார். அந்த 3 தான் நாம செய்தியா பார்க்க போறோம். அதுல முதல் உதாரணம் என்ன? இன்றைய வேத பகுதி எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 தொடங்கி அப்பாடி. Let us turn back. Let us not give up to see, continue to see the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை தொடர்ந்து நாம் பார்க்க நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுது, அவர் உங்களை எப்படி வச்சுக்கிடணும்னு நினைக்கிறார் என்பதை நான் ஒன்றுனா காட்டி கொடுக்குறேன். உங்கள் இருதயம் கலங்கி போகலைன்னா என்னென்னு கேளுங்க, கவனிச்சுக்கங்க. இப்போ திருப்பலாம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி. அங்கே தேவன் எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? இன்னைக்கு காலையில் வாசித்தோம். எரேமியாவே சொல்லுங்க ஆண்டவரே, போய் ஒரு கச்சையை வாங்கிக்கொள். கச்சை என்ன தெரியுமா? அரைக்கட்டு. ஒரு லெனன் ஷார்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஒரு லெனன் ஷார்ட்ஸ் வாங்கிக்கப்பா. சரிங்க ஆண்டவரே. அதை போட்டுக்க. சரிங்க ஆண்டவரே. வாங்கின மேலே தான் சொல்லுவார் போட்டுக்க. போட்டுக்கிட்ட மேலே சொல்லுவார் கொஞ்ச நாள் அப்படியே. சரிங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறார், எரேமியாவே சொல்லுங்க ஆண்டவரே. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. நான் உனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்க சொன்ன தானே? ஆமாம் ஆண்டவரே. ஒரு கச்சையை வாங்க சொன்னீங்க, அதை போட்டுட்டு இருக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க. இப்போ அதை கழட்டி கொண்டு போய் ஐப்ராத்துக்கிட்ட அதை கொண்டு போய் ஒளித்து வை. எப்போ வரைக்கும் ஆண்டவரே? நான் சொல்கிறேன் ஒளித்து வை. போய் ஒளிச்சு வச்சாச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறார், எரேமியாவே. பல நாட்களுக்கு பின்பு கர்த்தர் எரேமியாவை எழுப்புகிறார். எரேமியாவே சொல்லுங்க ஆண்டவரே, அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் உனக்கு சொன்னனே, ஒரு கச்சையை வாங்கிக்கொள், அதை போட்டுக்கொள் என்று சொன்னனே. பின்பு அந்த கச்சையை கொண்டு போய் லினன் ஷார்ட்ஸ், கச்சை என்று சொன்னால் லினன் ஷார்ட்ஸ், இந்த கச்சையை கொண்டு போய் மறுபடியும் ஐப்ராத்தாவில் நீ ஒளித்து வைக்க சொன்னனே. ஆமாண்டவரே, அதை புதைச்சி தான் வச்சிருக்கிறேன். இப்போ போய் அதை எடு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதை போய் எடுக்க சொல்கிறீங்களே. போய் எடுத்தான். இப்போ அதை பாருப்பா. பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ செய்தியை சொல்கிறாரு, நான் சொல்லலை. வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். அப்பொழுது எரேமியாவாகிய நான் ஐப்ராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்திருந்த இடத்தில் தோண்டி அந்த கச்சையை எடுத்தேன். ஆனால் அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. பாருங்களேன், பாருங்களேன். இப்போ கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றார், சரிங்க ஆண்டவரே, இப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க? கச்சையை வாங்க சொன்னீங்க, வாங்கினேன். போட்டுக்க சொன்னீங்க, நானும் போட்டுக்கிட்டேன். பின்பு அதை எடுத்துட்டு போய் ஐப்ராத்து நதிக்கிட்ட அதை புதைத்து வை அப்படின்னு சொன்னீங்க, ஒளிச்சு வச்சேன். இப்போ எடுக்க சொல்றீங்க, எடுத்தேன். இப்போ பார்த்தா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததாய் காணப்படுகிறது. கர்த்தர் இப்போ செய்தியை சொல்கிறார், வாசிங்க. இந்த ஒரு செய்தி கொடுக்க இந்த எரேமியா போய் வாங்கணும், அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் இருக்கணும், மறுபடியும் கொண்டு போய் அதை ஐப்ராத்து நதிக்கிட்ட புதைக்கணும், அது சில நாட்கள் செல்லணும். இப்போ எரேமியாவை அனுப்பி கொண்டு வர வைத்து அந்த கச்சையை பார்க்க வைத்து இப்போ ஒரு செய்தியை சொல்கிறார் தேவன். என்ன செய்தி சொல்கிறாரு? வாசிக்கலாம். இப்படியே நான், நல்லா கவனிங்க, யூதாவின் பெருமையையும் எருசலேமின் மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். கேளுங்க, என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்கிறார்கள். மறுத்து தன் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தெய்வங்களை சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் ஆவார்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. இப்ப அதுலயும் செய்தி பாதி இருக்கு. அடுத்த பாதி செய்தி அடுத்த வசனம் தான் வாசிக்கணும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும்
கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்க நினைச்சேன், ஆனாலும் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறார். இந்த கர்ச்சை எப்படி இருந்துச்சுப்பா? அரைக்கட்டில் இருந்துச்சு ஆண்டவரே. நாம் போட்டிருக்கிற எல்லா இந்த பாருங்களேன், சட்டை இருக்குது, பேண்ட் இருக்குது, டை இருக்குது, சாக்ஸும் இருக்குது. சரியா? எந்த பகுதி என்னை அழுத்தி, என்னுடைய உடை என் சரீரத்தோடு எந்த பகுதியில் அழுத்தி இருக்குது தெரியுமா? என் இடுப்பில். சீதா பேண்ட்டு டச் ஆகுது, அப்புறமா இல்லை. பட் விச் இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் இன் மை பாடி, இட்ஸ் மை வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் மை வேஸ்ட். God says, I wanted you to be so close to me with no gap. கேப்பே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பேண்ட்டு நாம் எல்லாரும் போட்டு பெல்ட் போடுவோம். எதுக்கு தெரியுமா? பேண்ட்டு நம்மளுடைய இடுப்பில் நிற்கணும். புரியுதா உங்களுக்கு? And you see that it is always has in a close contact. Exactly, the Lord says, I do not want you to be here also. I always wanted you to be so close to me. So close to me. And what have you become? What have you become? நான் உன்னை இவ்வளவாய் சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன்பா, இவ்வளவாய் உன்னோடு கூட நெருங்கி இருக்கணும்னு நினச்சம்பா. ஆனால் உனக்கு மனதில்லாததினாலே, நீ எனக்கு செவி கொடாததினாலே என்னவாயிடுது? இப்போ உன் பெருமை இவ்விதமாய் கெட்டு போகும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததாய் மாறிப்போகும். புரியுதா உங்களுக்கு? Where God expects and what have we done? கர்த்தர் அழைத்த அழைப்பு என்ன? இன்றைக்கு வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலை என்ன? கர்த்தர் உங்களை அழைத்த போது எப்படி இருந்தார்? எப்படி கூப்பிட்டாராம்? புதிதாய் இருக்கிற அந்த அக்கச்சையை போல. இப்போ எப்படி இருக்குது? பிரயோஜனம் இல்லாததை போல மாறிப்போச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி ஒரு மனுஷனுடைய அறைக்கு சேர்ந்து இருக்குமோ அப்படி தான் நான் உன்னை என்னோடு கூட சேர்த்து இருக்க மனதாக இருந்தேன்பா. அதுக்கு உதாரணங்களை பாருங்களேன், என்னெல்லாம் கர்த்தர் கொடுக்குறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் போல நான் சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன்பா. உனக்கு மனதில்லை. நான் உன்னை என்னோடு கூட சேர்த்து கட்டி கொள்ள மனதாக இருந்தேன். உனக்கு மனதில்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு தன் வஸ்திரங்களை கழட்டி வைத்து தன் அறைக்கு ஒரு கச்சையை கட்டி சீஷர்களின் கால்களை என்ன சொல்ல நினைக்கிறாரு? What does Jesus wanted to say? What does Jesus wanted to say? பிரதர், அவரே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னை ஆண்டவரும் என்னை போதகரும் என்று அழைக்கிற நானே இவைகளை செய்வேன். நான் நீங்கள் சொல்லுகிறபடி உண்மைதான். அப்படி நானே இவைகளை செய்கிறேன், ஆனால் நீங்கள் இன்னும் எவ்வளோ செய்யணும்? உண்மைதான். அதற்கு ஏன் ஆண்டவரே இந்த அடிமையின் ரூபத்தை எடுத்தீங்க? கால் கழுவுகிறது ஒரு அடிமை தான் செய்வாங்க அந்த நாட்களில். இந்த அடிமையின் ரூபத்தை எடுத்தீங்க. ஒன்று, தன்னை தாழ்த்துகிறதை காண்பிக்கிறார். ரெண்டாவது, அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறார். மூணாவது, என்ன சொல்ல நினைக்கிறார்? இப்படி தாண்டா உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்ள நினைக்கிறேன். And that what God showed a message through Jeremiah, we can also see Jesus executing it. What God gave the message to Jeremiah, அநேக செய்திகளை கிறிஸ்து இயேசு தன்னுடைய நாட்களில் காண்பித்ததுக்காகத்தான் இயேசுவை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, ஒருவேளை இவர் எரேமியா போல இருக்கு. கர்த்தர் நம்மை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள அழைக்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். What is your plan? What is your plan? என்ன திட்டம்? என்ன செய்ய போகிறீங்க? கர்த்தரோடு உங்களை சேர்த்து அணைத்து கொள்ள, அரைக்கச்சையை போல உங்களையும் என்னையும் தன்னோடு கூட சேர்த்து கட்டி கொள்ள அவர் அழைக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? பிரதர், அப்படிப்பட்டும் எங்களை கர்த்தர் சேர்த்து வச்சுருந்தா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அவர் சொல்கிறார், எப்படி செய்கிறேன்னுட்டுன்னு கேட்பீங்களா? அதான் கேள்வி. நான் ஆண்டவரே, நான் தான் கேட்காம ஐப்ராத்து நதிக்கிட்ட ஒளித்து வைத்தது போல மாறிட்டேனே ஆண்டவரே. உன்னை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க என் தேவனால கூடும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அழுக்கு கந்தை துணியை அவர் எடுத்துக்கொண்டு தம்முடையதை நமக்கு கொடுக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். சரியா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அவரோ நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கினார். அவருடைய வஸ்திரத்தையும் நமக்கு கொடுத்துருட்டோம், ரைட்டு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க,
மனது இருக்கா? கேட்பீங்களா? அவர் சொல்றதை கேட்பீங்களா? அதுக்கு கை உயர்த்தின நாம இதுக்கு கை உயர்த்த முடியல. பத்தியா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எரேமியாவில் என்ன தெரியுமா? எரேமியா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச வசனம், ஐ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யூ. வெரி குட். 1 2 தேங்க்யூ. நல்லா அதோட வசனத்தோட சொல்லுவாங்க. 33ஆம் அதிகாரம் சத்தமா சொல்லுங்க. என்னது? நான் கூப்பிடுவேன், நீங்க கேட்கணும். அவர் சொல்றாரு, இத்தனை வசனத்துக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறமா 33:3க்கு போகலாம். First you answer me on these things, my dear beloved. And you know what? How much God is depressed, I can show you one thing. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கவா? 11ஆம் அதிகாரம் 15 எரேமியா. என்னது? You know what is the Lord addressing? My beloved. எனக்கு பிரியமான, எங்களுக்கு அது போதும். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே, என் சபையில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் டு கம். மை பிலவட், why have you come to church? My beloved, what do you have to do in my house? What right do you have in my house? The Lord says, what right do you have? What right do you have to worship? நீ என்னை ஆராதிக்க, என் சமூகத்துக்கு ஓடி வர, என்னை பார்த்து நீ என்னை பார்த்து ஆராதிக்க என்ன இருக்கு உனக்கு? இன்னும் வேணுமா? எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிங்க. முழு அதிகாரத்தையும் வாசிங்க. வீட்டுக்கு வந்தவங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. எங்க வந்தாங்க இவங்கெல்லாம்? சபைக்கு தான். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னது என்னவென்பதை நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். நாம் நினச்சிக்கிறோம், அதான் சபைக்கு வந்துட்டோமே, அதான் கேட்டுட்டோமே, அதான் பைபிளை ஒரு முறை வாசித்துட்டோமே. இது எதுலேயும் இதெல்லாம் செய்யணுங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் எப்போ தெரியுமா ஜீவன் உண்டாகும்? நாம் கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு சரியானதாக இருந்தால். நீ சபைக்கு வர்றது பிரயோஜனம், பைபிள் வாசிக்கிறது பிரயோஜனம், செபிக்கிறது பிரயோஜனம், தர்ம காரியங்கள் செய்கிறது பிரயோஜனம், சகோதர சகோதரிகளுக்கு துணையாக நிற்பது பிரயோஜனம். இதெல்லாம் பிரயோஜனம் எப்போ? கர்த்தரோடு கூட உனக்கு உறவு சரியானதாக இருந்தால், அவர் சொல்லுகிறதுக்கு நீ செவி கொடுக்கிறவனாக இருந்தால், அவருடைய வார்த்தைகளுக்கு சற்று நடுங்கி பயந்து இருக்கிறவர்களாக இருந்தால், இவர்கள் அத்தனையும் பிரயோஜனம். இது இல்லைன்னு சொன்னால், பவர் கனெக்ஷன் வாங்கலை, 10 டியூப்லைட் வாங்கின்னு வந்து மாட்டினாலும் வெளிச்சம். பவர் கனெக்ஷன் இருக்குன்றதுனால டியூப்லைட் வாங்காமவும் இருக்க முடியாது. டியூப்லைட் வேணும் பிரதர், ஆனால் என்ன வேணும்? பவர் கனெக்ஷன் வேணும். கர்த்தரோடு கூட உறவு இருந்தால் நீங்கள் என்ன காரியங்களை செஞ்சுட்டு வந்தாலும் எல்லாமே அப்படியே பிரகாசமாக இருக்கும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆல் மை டியர் காட்ஸ் சில்ட்ரன், பீப்புள் ஆஃப் காட், த ஹவுஸ் ஆஃப் காட், சர்ச், லிசன். காட் அட்ரஸஸ் ஆஸ் பிலவட் ஓன்லி, பட் டு யூ சீ ஹிஸ் ஹார்ட்? எனக்கு பிரியமானவளே. வாசிங்க, இன்னொரு முறை வாசிருங்க. அது 15ஆம் வசனம். என் வீட்டில் அவளுக்கு என்ன இருக்கு? What does she have to do in my house? What does she have to do in my house? God says, I do not need your worship. ஏசாயா கொண்டு என்ன சொன்னார்? அவங்க ஆராதிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஏசாயா? அவங்க உதடுகள் தான் பாடுது, இருதயம்லாம் தூரமா இருக்குப்பா. இருதயம் தூரமா இருக்கு. கர்த்தருடைய வசனங்களை கேட்க முடியாது. செவிகளை அடைத்து கொள்ள தேடுவாங்க, வழிகளை தேடுவாங்க, இடங்களை தேடுவாங்க. வெளிச்சம் வந்தாலும் ஜனங்களுக்கு இருள் பிடிக்கும் என்கிறதுனால இருளையே தேடி ஓடுவாங்க. அருமையான தேவ திருச்சபையே, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களா? செவி கொடுக்கிறவர்களா? பாருங்க, சும்மா உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே சபைக்கு வந்தோம் என்கிற திருப்தியில் போயிடாதீங்க. இந்த இடத்தை கடந்து வந்தோம், ஒரு 4 சகோதர சகோதரிகளை பார்த்தோம், கைப்பிடிச்சு குலுக்கணும், அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்ன நாங்கள் போயிட்டோம். பிரயோஜனம் இல்லை. வாரம் தவறாம வந்துருவேன் பிரதர், பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா என்பதுதான் கேள்வி. எரேமியாவுக்கு கர்த்தர் முதல் உதாரணமாக இந்த கச்சையை வைத்து காட்டி கொடுக்கிறார். கச்சையை வைத்து காட்டி கொடுக்கிறார். பார் எரேமியா, இப்படிதான் நான் மனதாக இருந்தேன். அந்த 11ஆம் வசனம் தான் இன்றைய தியான வசனம். என்ன சொல்லுது?
நான் இவர்களை இந்த கச்சையை போல என்னோடு கூட சேர்த்து அணைத்து கொள்ள எனக்கு மனது இருந்துச்சு. யூதாவுடைய குடும்பத்தாருக்கோ இஸ்ரவேலுடைய குடும்பத்தாருக்கோ வந்து சேர நான் சொல்லுகிறதை கேட்க அவர்களுக்கு மனதில்லைப்பா, அவர்களுக்கு மனதில்லை. That is our verses for today's meditation. Chapter 13 verses 1 to 11 is the portion. Verses 11 is the precise verses for today's meditation. புரியுதா உங்களுக்கு? A specific word for today's meditation. A rhema for today. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இது முதல் உதாரணம். இப்படி எரேமியாவுக்கு அநேக உதாரணங்களை காட்டி போய் செய்தி கொடுக்க வச்சார். இப்போ எரேமியா இதை பார்த்தாரு பார்த்தீங்களா? இதை பார்த்தும் தேவனுடைய இருதயத்தை பார்த்த போது தான் அவருக்குள்ள அவ்வளோ அழுகையும் அவ்வளோ வேதனை உண்டாகி போய் ஜனங்களுக்கு முன்பாக அவர் எப்படி அழுதாரான்னு தெரியுமா? மார்படித்து கொண்டு he cried before people. He said, my beloved people, God has a message for you. இதை பாருங்க அப்படின்னு கேட்டார். இது எரேமியாவுக்கு. ஏசாயாவுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? சட்டையே இல்லாமல் நட அப்படின்னார். If Jeremiah we call weeping prophet, Isaiah was called a naked prophet. அவர் எப்படி தெரியுமா கர்த்தர் சொன்னார்? சட்டை இல்லாமல் நடன்னார். அவன் சட்டை இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க, திட்டுறாங்க. ஏசையா ஏன் இப்படி ஆயிட்ட, என்னையா ஆச்சு அப்படின்னு ஜனங்கள்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ சொல்லு நீ அவங்களுக்கு, கர்த்தர் இப்படி தான் உங்களை சிறையிருப்புக்கு அனுப்ப போகிறார். செய்தி எல்லாருக்கும் போயிடுச்சு ஆண்டவரே, இப்போ போய் சட்டையை மாட்டிக்கானார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் எப்படி காட்டுவார் என்பது அநேக காரியங்கள் உண்டு. எரேமியாவுக்கு சொன்னார், திருமணம் செய்யாதப்பா. சரிங்க ஆண்டவரே. எசேக்கியலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ நேசிக்கிற உன் மனைவி செத்து போயிடுவா, ஆனால் நீ அழக்கூடாது. ஏன் ஆண்டவரை அழக்கூடாது? நீ அழக்கூடாது, ஜனங்க வந்து கேட்பாங்க உன்னை, என்னையாச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ நேசிக்கிற உன் மனைவி, இது ஊருக்கே தெரியுமே, நீ அவ்வளோ நேசிக்கிற மனைவி செத்து போயிட்டா எப்படி சும்மா இருக்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ செய்தியை சொல்லுன்றார். என்ன ஆண்டவர் சொல்லணும்? இப்படி தான் நீ சிறையிற்கு போகிற போது கர்த்தரும் உனக்காய் கலங்குவதில்லை. கலங்கி கலங்கி கர்த்தர் அழுது அழுது உனக்காய் அங்கலாய்த்தது போதும் என்கிற ஒரு காலம் வந்துடும். நீ சிறையிருப்புக்கு போவ, அப்போ கர்த்தர் உனக்காக கண்ணீர் வடிப்பதில்லை. இது ஆகுமா பிரதர்? என் சத்தியம் வேதத்தின்படி ஆகிற ஒரு நாள் வருகிறது. அதற்காகத்தான் இப்பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு என்பதை அறிந்து கொள். God cries. God literally cries. You can see it in this chapter, in this especially in this book. மறுபடி நீங்க கவனிச்சு பாருங்களேன். தேவன் அழுகிறதை இதில் நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். காட்டி கொடுக்கவா? தேவன் அழுவாரா பிரதர் எங்களுக்காக? கர்த்தர் எங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா பிரதர்? உனக்காக கண்ணீர் வடிக்க யார் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காத. நான் ஒன்று சொல்லுவா, உன் கண்ணில் கண்ணீர் நிரம்புவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்ணங்களில் வடிந்தோடும் என்பது தான் என் விசுவாசம். நான் சில நேரத்தை அழுகிற போதும் சொல்லுவேன், இல்லைப்பா நான் அழமாட்டேன், நான் அழுதனா எனக்கு விசுவாசம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும், அதனால் நான் அழமாட்டேன். நான் அழுதனா நீங்கள் துக்கப்படுவீங்க, அதனால் நான் அழமாட்டேன். இந்த 2 காரணங்களுக்காக நான் அழமாட்டேன். எனக்காக நான் அழமாட்டேன். நான் அழுதனா எனக்காக கர்த்தர் மேல் நான் வைத்த விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம், அல்லது நான் சோர்ந்து போகிறேன்னு அர்த்தம். மற்றவங்களுக்காக அழுதா கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் ஜெப ஆவியை கொடுத்து நடத்துவார். ஆனால் எனக்காக நான் அழக்கூடாது. அழுக வருதே பிரதர், பரவாயில்ல, யாருக்கும் தெரியாமல் அப்படிக்கா அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு ஓடிடணும். இந்த தேவன் உனக்காய் எனக்காய் இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிறார். எதுக்கு அழுறாரு? ஐயோ என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான், என் பிள்ளைக்கு வந்த மாதிரி துக்கம் யாருக்கும் வர, அதெல்லாம் அழமாட்டார். அவர் அழுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை, ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோ படிக்கணும் இந்த சின்ன வயசில், ஐயோ என் பிள்ளை டெய்லி ஸ்கூலுக்கு போகணுமே. அப்படியெல்லாம் அழுறீங்களா? இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் நாங்கள் அழுறதில்லை. வேறு எதுக்கு அழுறீங்க நீங்கள்? இது எதுக்காகவும் கர்த்தர் அழலை, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயோ ஒரு நல்ல சட்டை வாங்க முடியலையே, எனக்காக நீங்களும் அழுறீங்களா ஆண்டவரே, நான் புது சட்டை போடலன்னுட்டு? கிடையாது. அவர் அழுறது ஒன்றே ஒன்றுக்கு தான். என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு தூரமாக இருக்கிறானே, என் பிள்ளை எனக்கு தூரமாக இருக்கிறாளே, என் சத்தத்தை அவளுக்கு கேட்கலையா, இதோ வாசப்படியில் நின்று இதைய கதவை இன்னைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், கேட்கலையா, என் சபைக்கு என் சத்தம் கேட்கலையா, என் சபைக்கு நான் கூப்பிடுகிற துவனி கேட்கலையா, இல்லை கேட்டும் ஏன் எந்திரிக்கணும், ஏன் கதவை திறக்கணும், ஏன் என் கால்களை அழுக்காக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கம்ஃபர்ட், அல்லது உன்னுடைய தமிழ் என்ன சொல்லலாம் கம்ஃபர்ட்டுக்கு தம்பி,
உன்னுடைய சுகத்தையே நாடி அங்கவே தவறிக்கிறையா. யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக அழுகிறார் என்பதை தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லக்கூடாது? அழுங்க, நல்லது தான். ஒரு பிள்ளை சொன்னான், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக அழுறாங்கங்க அப்படின்னு. அழட்டும், அவங்க அழட்டும், செஞ்சாங்கல்ல அழட்டும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த மகளை தெரியுமா? Do you know that? She said it is okay, let them cry. They're crying for you, let them cry. The family came up to me and said, this is what she says, my dear brother. இப்படி தான் சொல்கிறாங்க பிரதர் என் பிள்ளை, இப்படி தான் சொல்கிறாங்க பிரதர் எங்கள் காரியங்கள். This is what it is brother. And I said, don't worry, the Lord will speak to them one day. The Lord will speak to their hearts a day. Don't worry, it is okay. People do not understand you, it is okay. பரவாயில்லைங்க, இருக்கட்டும்ங்க. இப்போ வேணுமா இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். எதுக்காகலாம் அழுதுட்டு இருந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும் நான் சொல்லட்டா? மூட்டை கட்டி எங்கே எடுத்துகிட்டு போகணும்? ஐப்ராத்து நதிக்கிட்ட போய் அங்கே தோண்டி புதைச்சிடணும். இப்போ நீ அழணும். எதுக்கு அழணும் சொல்லுங்க? இல்லை, இவ்வளோ நாள் உம்முடைய சத்தத்துக்கு கேட்காம ஆயிட்டானே ஆண்டவரே. இத்தனை நாள் நீங்கள் கூப்பிட்டு நான் பதில் கொடுக்காதவன் ஆயிட்டனே ஆண்டவரே. இத்தனை நாளும் கரம் விரித்து நாள் முழுக்க காத்திருக்கிற உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாம தேடி ஓடினேன் ஆண்டவரே. பாகால்களுக்கு பின்னாடி, மனுஷர்களுக்கு பின்னாடி ஓடிட்டனே ஆண்டவரே. எது வரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அழுகையின் சத்தத்தை இன்றைக்கு திருச்சபையாகிய நீங்களும் நானும் எழுப்புவோம் என்று சொன்னால் அந்த கண்ணீருக்கு பலன் கிடைக்கும். யா, புரியுதா உனக்கு? இந்த கண்ணீர் சரியாயிடுச்சுன்னா, என் கர்த்தருடைய கண்ணீர் இதிலிருந்து துடைக்கப்படுமானால் வேதம் சொல்லுகிறது, அப்படி மீறி அழுகையில் நீ போர்த்தா இருந்தாலும் அதே ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுகிற தேவ பிள்ளையாய் மாறி போடுவேன். உபத்திரவங்களை கண்டு நீ சோர்ந்து போகாமல் அந்த உபத்திரவங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறி போவாய். உபத்திரவங்களை கண்டு ஒளித்து கொள்ளாமல் அந்த உபத்திரவங்களிலே அந்நாட்களிலே நீங்கள் மனமகிழ்ந்து துள்ளி குதிப்பீங்க. காரணம், பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று. இவைகள் எதுவும் நம்மளை நிறுத்த முடியாது. இருக்கிற கண்ணீர் ஒரே காரணம்தான். என்ன? ஒன்று, நாம தூரமாக இருக்கிறோம். 2, கர்த்தர் நேசிக்கிற ஜனங்க தூரமாக இருக்கிறாங்க. நான் கர்த்தர்கிட்ட தான் இருக்கிற பிரதர், சந்தோஷம். மற்றவங்களுக்காக அழுது அந்த ஜனங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போ. அவருடைய கண்ணீரை துடைக்க கரங்கள் வேணும். இன்னைக்கு என் நேசருடைய கண்ணீர்களை துடைக்க கரங்கள் வேணும். நாம் என்ன நினச்சிட்டு வரோம்? என் கண்ணீரை கர்த்தர் துடைக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அவர் உங்களுக்காக எனக்காக கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தர் கண்ணீர் வடிப்பாரா? இதை மட்டும் காமிச்சு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். முடிக்க முடியாது, அவசரமாகவும் முடிக்க வேண்டாம். சரியா? ஐ வில் ஷோ யூ. வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். ஜெரமியா சாப்டர் 14, எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி வாசிக்கலாம். இது யார் சொல்றா? இது எரேமியாவல்ல, கர்த்தர் எரேமியாவுக்கிட்ட சொல்றாரு. அப்படின்னா யார் அழுறா? புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. உங்களுடைய வேதாகமத்தில் எல்லாரும் பாருங்க. அங்க கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அழுகிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். You will say this word to them, let my eyes flow down with tears night and day, and let them not cease. The virgin daughter of my people has been crushed with a mighty blow, with a sorely infected wound. கவனிங்க. கர்த்தர் இடைவிடாமல் நமக்காக என்ன அர்த்தம்? பரிந்து பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? எப்படி பரிந்து பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? பிதா கிட்ட ஆண்டவராகிய இயேசு, பாருங்க பிதாவே, முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா பாருங்க, அப்படியா? கண்ணீரோடு பரிந்து பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கும் அவர் நமக்காய் கண்ணீர் வடிக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கும் நிலைத்து இருக்கிறோம். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டாகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். யார் அழுறாங்க? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் தேவன் நான் ரட்சிக்கப்பட ரத்தம் சிந்தி
ஜீவனை தந்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே வீட்டு இருக்கிறவர் எனக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு பரிந்து பேசுகிறார். அந்த கண்ணீரும் பரிந்து பேசுதலும் என் வாழ்க்கைக்கு பலனுள்ளதாய் மாறணும். அவருடைய உபத்திரவத்தின் பலன் நான். அல்லேலூயா சொல்லுங்க, அப்படியே சேர்ந்து சொல்லுங்க. என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் திருச்சபையார். அல்லேலூயா. அதான் என் உண்மை, அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? பரிந்து பேசுறார். என்ன பரிந்து பேசுவார்? எப்படி பரிந்து பேசுவார்? நான் சொல்லவா எப்படி பரிந்து பேசுவாங்கன்னு? யார் பரிந்து பேசுறத பேர் கொண்டவங்க தெரியுமா வேதாகமத்தில் உங்களுக்கு? மோசே, சாமுவேல், பின்பு இல்லை இதுலேயே கர்த்தர் சொல்லுவார் எரேமியாட்ட. இல்லை தம்பி, அது நீதிக்கு தம்பி. அவங்க 3 பேர் நீதி. இங்கே 2 பேரும் சொல்லுவார் கர்த்தர். சாமுவேலும் மோசையும் கூட நின்னாலும் நான் கேட்க மாட்டேன்ப்பா. அதுல இங்கே தான் இருக்கு பாருங்க. சாப்டர் 11 verses, ஆமாம் 15 verses 1. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் நின்றாலும் பாருங்களேன், பரிந்து பேசுறவங்க அதுவும் எப்படி பரிந்து பேசுவாங்க தெரியுமா? இங்க இருங்க பாருங்க, திருச்சபை கேட்டுக்கங்க. தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கிட்ட நமக்காக எப்படி பரிந்து பேசுறாருன்னு சொல்றேன் கேளுங்க. இங்க மோசே பரிந்து பேசினார் ஜனங்களுக்காக. என்ன சொன்னாரு? ஒன்று இந்த ஜனங்களை நடத்துங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து எடுத்துருங்க. மோசே உனக்காக. மோசே. சாமுவேல் இரவெல்லாம் அழுகிறவன். இரவு மாத்திரமல்ல, சவுல் மேல் இரக்கம் காட்ட மாட்டாரோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் வரை அழுதவன். பல ஆண்டுகள் அழுதவன் சாமுவேல். இப்ப இவங்க 2 பேர் பரிந்து பேசுறாங்க. இவர்களுக்கு மேலாக அழுது புலம்பி பரிந்து பேசினவன் யாரு? இங்க பாருங்க, இந்த கேட்டகரியில யார் வரா? எரேமியா வருகிறார். இப்போ இந்த கேட்டகரியில எரேமியா வருகிறார். அந்த கேட்டகரியில தான் ஜனங்க யாரை பார்த்தாங்க? இயேசுவை பார்த்தாங்க. இப்போ இயேசு பிதாவிடத்துல இன்னைக்கும் உட்கார்ந்து நமக்காக எப்படி பரிந்து பேசிட்டு இருப்பாரு? சும்மா அப்படியே கேஷுவல் டாக்கா இருக்கும், சும்மா அப்படியே பேசுற மாதிரி இருக்கும். அவர் காண்பிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். என்னுடைய ரத்தம் சிந்தி இந்த பிள்ளைகளை மீட்டு இருக்கிறேன். நீங்க இந்த பிள்ளைகளை தள்ளுவீர், ஆனால் நான் சிந்தின ரத்தம் வீணாகும். இந்த பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசுறேன். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தம்முடைய ரத்தத்தை கொண்டு நமக்காக பிதாவிடத்திற்கு போயிருக்கிறார். அவர் போயிருக்கிறதுனால தான் நமக்கு மீட்பும் தயவும். புரியுதா உங்களுக்கு? நமக்காய் பரிந்து பேசுகிறார். மோசே கண்ணீரோடு பரிந்து பேசினான், சாமுவேல் கண்ணீரோடு பரிந்து பேசினான், எரேமியா கண்ணீரோடு பரிந்து பேசினான். இப்போ ஆண்டவராகிய இயேசு எப்படி பரிந்து பேசுறாரு? அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா வேதம் சொல்லுகிறது, எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் வடித்தார். எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார் என் ஆண்டவராகிய இயேசு. புரியுதா உங்களுக்கு? எருசலேமின் உப்புரவத்தில் நின்று, நல்லா கேளுங்க, எருசலேமின் உப்புரவத்தில் நிற்க வைத்து பிசாசு எல்லாத்தையும் காட்டி கீழே குடிங்கன்றான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ பார்க்கிற பார்வையில் எருசலேமை பார்க்க வந்த ஆளு நான் இல்லை. நான் வந்தது எப்படி பார்க்க? ஐயோ, ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி கிடக்குதே, அதை பார்த்த என் நேசர் இதை புறக்கணித்தார், இதை பற்றி கொண்டார். இன்றைக்கும் நமக்காக கண்ணீரோடு பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு, அவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர் விரும்புகிறார். என்ன சொல்றீங்க என்பதை நீங்க கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆனா வேதம் தெளிவாக காட்டி கொடுக்கிறது. கேளுங்கள், நாம் கேட்காதவர்கள். என்ன சொல்ல போறீங்க? ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக போறோமா? இல்லாண்டவரே, நான் கேட்கிறவனா மாறிடுறேன். என் செவிகளை கொஞ்சம் விருத்த சேதனம் உள்ளதா மாத்திருங்க. என் இருதயம் கொஞ்சம் உணர்வு அடையத்தக்க இருதயமா மாத்திருங்க. நான் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அருமையாய் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இது ஒரே ஒரு உதாரணம், கச்சையை வைத்து பேசினது மாத்திரமே. இன்னொரு உதாரணம் இருக்கு. நான் இந்த நாள் செய்திக்கு 3 வச்சிருந்தேன், 1 தான் பேச முடிஞ்சிருச்சு. இன்னும் காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதோட நிறுத்திடலாம். சரிங்களா? பாருங்களேன்,
கர்த்தருக்கு இன்றைக்கும் செவி கொடுக்க ஆட்கள் வேண்டும். God wants someone who can listen to his words. Can someone stand up in the presence of the Lord and say, Father, I am here. You can speak, Lord. Speak, Lord. Your servant is listening. சொல்லும் ஆண்டவரே, உமது அடியான் கேட்கிறேன் சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு சின்ன சாமுவேட்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் தான் பரிந்து பேச முடியும். எவன் ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறானோ அவனே ஜனங்களுக்காய் கர்த்தரிடத்தில் பரிந்து பேச முடியும். கவனிங்க, திருச்சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருச்சபைகள். இதெல்லாம் பேச நேரம் கிடையாது. எவ்ரிதிங் ஐ ஜஸ்ட் க்ளோஸ்ட் இட். ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை திருச்சபைகளுக்கு தன்னை ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு விதமாய் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒவ்வொரு செய்திகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒவ்வொரு காரியங்களை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதாக கூறுகிறார். ஆனால் எல்லா திருச்சபைக்கும் ஒரு காமன் மெசேஜ் இருந்துச்சு. என்ன தெரியுமா? காது இருந்தா நீ கேட்டுக்க, நான் சொல்லுகிறதை கேட்க திருச்சபையாகிய உனக்கு செவிகள் இருக்குமானால் கேட்டுக்கொள். If you have ears, then listen. If you don't, you will get practiced in it, and at the end of the day you will call, but I will not answer. நீ கூப்பிடுவ, நான் உனக்கு உத்தரவு கொடுக்க முடியாது. ஏன்? கர்த்தர் கூப்பிட்ட போது நாம சும்மா இருந்தோமே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அட சரிதான் போங்கய்யா, நான் போறேன். ஏன் பவுலே? எங்கெங்க போறீங்க? எங்க போறீங்க? நான் உங்களிடத்து வந்து சத்தியத்தை சொன்னேன், நீங்க கேட்கல. சுவிசேஷமானது இப்போ புறஜாதியின் இடத்திற்கு போகிறது. அவர்கள் அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வழிநடத்துதல்களுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். அப்படி நம்பிதான் சுவிசேஷம் எருசலேமை விட்டு நம்மிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கு. நாம் என்ன நிரூபிச்சிடக்கூடாது? நாம் என்ன நிரூபிச்சிடக்கூடாது? அவங்களுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லை ஆண்டவரே அப்படின்னு காமிச்சிடக்கூடாது.